பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியை பார்க்கும் முன்பே, உலகத்தில் உள்ள அநேக செய்திகளை செல்போன் மூலியமாகவும் இல்லை டிவி மூலியமாகவும் இல்லை பத்திரிக்கை மூலியமாக பார்க்கப்படும் போது கூர்ந்து தன் பிள்ளைகளை கொடுத்து நினைத்து வேதனை உண்டாக்கக்கூடியது போல இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு குடும்பத்திலையும் சகோதரர்கள் இருப்பாங்க. ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாக்கி உலகத்தின் சிற்பன்பங்கள் உள்ளத்தில் டிராவல் செய்யப்படும் போது என்ன பயமும் நெருக்கமும் ஏற்படும். இன்னைக்கு தேசத்தில் நடக்கிற ஒரு விசேஷத்தை பார்க்கப்படும் போது, விசேஷம் என்று சொல்வதோ ஒரு பயத்தை பார்க்க முடியும். அப்படி கடுமையான தேசமாக, பயங்கரமான ஒரு தேசமாக மாறிக்கொண்டிருக்கிறதுனால தான் இதை விசாரிக்கக்கூடிய ஆட்கள் பார்க்கும்போது அனுதினம் இரவும் பகலும் விழித்து கொண்டு காத்து கொண்டு ஒவ்வொரு பகுதியிலும் விசாரித்து கொண்டிருப்பாங்க. இந்த விசாரிப்பு உங்களை கொஞ்சம் நினைத்து, ஏன் அந்த விசாரணை பண்ணுறவங்களை கொடுத்து பேசணும்னு சொன்னால், இதை தலைமை தாங்கி விசாரிக்கிற இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு முதன்மையை கொடுத்துருக்காங்க இல்லையா? நான் எப்போவுமே அது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏற்கனவே 2-3 செய்திக்கு முன்பாக கூட முதலமைச்சருக்கு நாங்கள் என்னுடைய ப்ரேயரில் அதை நாங்கள் எங்களுடைய பிரார்த்தனை பண்ணும்போது முதலமைச்சருக்காக அவங்க குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஏன்னா வேதனை உண்டாகக்கூடிய வாழ்க்கை குடும்பத்தில் நேரிட்டால் உலகத்தை உற்று பார்த்து உலகத்தையே விசாரிக்கக்கூடிய பொறுப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு அதிகாரியும் சொல்ல முடியும். ஒரு பகுதிக்கு, ஒரு வட்டத்துக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படின்னு சொல்லப்போனால் உலகம் முழுவதும் இருக்க அநேகர்களுக்காக எப்போதும் ஜெபிப்பது வழக்கம். ஒரு மாவட்டத்துக்காக ஜெபிக்கும் போது அதுக்கு ஒரு அதிகாரி வச்சுருப்பாங்க, ஒரு போலீஸ் அதிகாரின்னு வச்சிங்களேன். மற்ற அதிகாரிகளை நிறைய பேர் இருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரியை காட்டிலும் அநேக காரியத்தை இரவும் தெரியாது பகலும் தெரியாது, அந்த ஃபோன் பண்ண வினாடியில் அது எந்த இடம் தெரியாது. அது காடாக இருக்கும், மலைப்பகுதியாக இருக்கும். அந்த இடத்த கடந்து போய் நின்று அதை ஆலோசனை தேடி அதை கண்டுபிடித்து அதுக்கு பதிலை தேடி வரைக்கும் பொழுது விடிஞ்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா இரவு முழுதும் அவன் பிரயாசப்படுவான். அதுக்கு தான் தமிழ்நாடு அரசு நிமித்தமாக வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஜபங்கள், என்னுடைய ஜபங்கள் தான். எங்களுடையன்றது மற்றவங்களை கொடுத்து நான் எதுவும் சொல்ல விரும்பலை. என்னுடைய ஜபம் இன்னைக்கு நேற்றால குறைஞ்ச 24 ஆண்டுகளாக நான் ஜெபிப்பது உண்டு. இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய வரப்படும் போது, இந்த கிராமத்தில் இந்த மின்சாரம் ரொம்ப எல்லாரையும் சொல்ல முடியாது. கண்ணுக்கு நேரடியாக அந்த மின்சாரம் தொடர்பு உள்ளவர்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு பக்கம் காற்று மழையும் பெய்து கொண்டிருக்கும், ஒரு பக்கம் மின்சாரம் இல்லையான்னு அநேகர் பண்ணுற ஃபோன் நிமித்தமாக அந்த காற்றுலேயும் அந்த மழையிலையும் அதை என்ன பண்ணுவாங்க, அது எப்படியாவது அதை தேடி கண்டுபிடிச்சி அதை ஒழுங்குபடுத்துவோம். ஆனால் கூட இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்பாக நான் இருக்கிற இடத்துலேருந்து வெளியே கடந்து போகும்போது ரோட்டு மேலே இருக்கிற போஸ்ட்டை ஒரு வண்டி இடித்து கீழே வந்துச்சு. அப்போது மெயின் ரோடு, அது பெங்களூர் ஹை ரோடு. அது இப்போ அந்த வண்டி காஞ்சிபுரம் போனால் இப்படி தான் அப்படின்றதோட இந்த பக்கம் பார்த்தோன்னா பள்ளிப்பட்டு வரைக்கும் போகிற ரோடுங்களை பார்த்தா அப்படி போகிற இடத்துல ஒரு கரண்ட்டு கம்பம் விழுந்த நிமித்தமாக என்னால் முடிஞ்சது அந்த அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி வரவேற்க முன்பே வண்டியெல்லாம் நிறுத்துறேன். ஏன்னா கடந்து போக முடியல. நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் திரும்பி வரணும். இருந்தாலும் இத்தனை ஒயர் ஒரு குடும்பம் அல்ல, தொடர்ந்து இருக்கிற அத்தனை குடும்பத்தின் ஒயரும் அந்த கம்பத்துலேருந்து விழுந்த உடனே அதை லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அது எனக்கு தெரியாது. வண்டியை ஸ்டாண்டு போட்டு ரோட்லேயே எல்லா வண்டியும் நிறுத்தி அது ஒழுங்குபடுத்தி தான் அப்போ அதை அறுத்து அதை கட் பண்ணி எடுத்த பிற்பாடு மின்சாரத்துலேருந்து வந்த பிற்பாடு அதிகாரிலாம் வந்த பிறகு அவங்க கை கொடுத்துட்டு நான் கடந்து போயிட்டேன். இது சிம்பிளாக என்னுடைய சாட்சியை சொல்கிறேன். ஏன்னு சொன்னால், எதையாவது ஒன்று இந்த ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்து இதையும் நான் ஒரு வகையில் பார்த்து கொண்டிருக்க காரணம் என்னென்னா, எந்த சூழ்நிலையும் யாரும் விழுந்து போகக்கூடாது, யாரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்காக தான் அந்த வாலிபர்களை கொடுத்து பார்க்கும்போது, வாலிபர் சகோதரியை பார்க்கும்போது, டிவியில் மூலியமாகவோ அநேக பேப்பர் மூலியமாக படிக்கப்படும் போது, ஏன் தேசம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை விழுந்தது, எதனால் அடிமைப்பட்டிருக்கலாம், மதுபானத்துக்கா மழைக்கத்துக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் விழுந்து கிடக்கிறான்.
அதனால பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை, உங்களுடைய விண்ணப்பத்தில் எப்பாவது நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேசத்தை பராமரிக்கிற இன்னைக்கு யார் முன்வழித்திருக்கிறாரு, யார் அரசாங்கத்தில் முன்வழித்திருக்கிறாரோ அந்த அதிகாரிகளுக்கு, தலைமை தாங்கி இருக்க முதல்வருக்கு நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையில ஜெபம் பண்ணுங்க. நம்ம எதுக்கு பண்ணுவோம்? நம்மளுடைய ஜெபம் கேட்குமா? கடவுள் கேட்பாருங்க, அவர் கேட்க மாட்டார். முதலமைச்சர் இப்போ உன் ஜெபத்தை கேட்டுன்னு உட்காந்து இருக்க போற, அவருக்கு நிறைய வேலை இருக்குது. போலீஸ் அதிகாரியும் ஜெபத்தை கேட்க மாட்டார், நிறைய வேலை இருக்குது. அப்போ கலெக்டர் அதை கேட்பாரு? அதை கேட்டால் கிடையாது. நீங்கள் கடவுளுக்கு சொல்லுங்கள், அவர் பராமரிச்சுக்குவார், அவ்வளோதான். அது சின்ன ஒரு பிரார்த்தனை. அதை நம்ம பண்ணப்படும் போது, பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கப்படும் போது, தேசத்தில் கல்வியில் சிறந்த பிள்ளைகளாக மாற்றாடியே நம்மளுடைய ஜெபந்தான் கர்த்தர் கேட்பார். அப்போ அந்த ஜெபம் கேட்க பிறப்பாடு இந்த தேசம் எப்படியாவது சமாதானம் கிடைக்கணும்னு தான் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கணும். அதை இடையிடாமல் ஜெபித்து கொண்டு இருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. இன்றைய செய்தி பார்ப்போம். 1 பேதுரு 1 யோவான் 2 யோவான் படிக்கும் போது 3 யோவான் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு செய்தி. அதில் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்றி நன்மை செய்கின்ற தேவனால் உண்டாக்கப்பட்டவனா. தீமை செய்கின்றவன் தேவனை காண்பது இல்லை. அப்போ நன்மை செய்கிற தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தீமை செய்கின்றவனோ தேவன் காண்பதே இல்லையா. இன்னைக்கு தேசத்துல அநேக இடத்துல தீமை நடப்பதை கொடுத்து, அநேக இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை கொடுத்து, ஒரு வாலிப பெண்ணை கொடுத்து இன்னைக்கு அது ஒரு காரியத்தை காட்டும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ஒரு வாலிப பையன், ஒருவன் பூமி மேலிருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கிறான், ஒருவன் பூமியிலிருந்து பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டவளாக போறான். 2 பேருக்கும் ஒரே டிராபிக் தான். மேலிருந்து இங்கே சித்திரவதைப்படுவது, பூமியில புதைக்கப்பட்டு அந்த குடும்ப சித்திரவதைப்படும். 2 குடும்பத்துக்கும் சமாதானம் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. இந்த வாலிபருக்கும் வாலிப சகோதரிகளுக்கும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பாடு ஏற்படுகிற காரணங்கள் எப்படி கொண்டு வரான் பிசாசுன்னா, அதில் அழகா இருக்கும். 1 பேதுரு புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போது, யாரு விழுங்கலாம் என்று வகத்திடலானோ, பிசாசானவன் யாரு விழுங்கலாம் என்று வகை தேடி கொண்டிருப்பானோ. அப்போ அந்த வாலிபர்களோ வாலிப சகோதரிகளோ அந்த விரும்புகிற நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான், உள்ள கடந்து போய் அவனுக்கு கொடுக்குற ஆலோசனைப்படி அவன் செய்தி நிமித்தமாக பாவத்தின் சம்பளம் மரணமாக மாறுது. அப்படிதான் பைபிளில் படிப்போம். ரோமர் புத்தகத்தை படிக்கப்படும் போது பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ அநேகர் வாலிபர்களோ வாலிப சகோதரிகளோ செய்கிற பாவத்தின் நிமித்தமாக மரணத்தை ஏற்படக்கூடிய கண்டதை காக்கக்கூடியதாக காணப்படுகிறோம். அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது, ஆனால் அழைப்பு எப்படி இருக்குதுறான்னா, இதே 2ஆம் வசனம் படிக்கும் போது அவங்க யோவான் 3ஆம் புத்தகத்தை படிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா, இந்த 1ஆம் அதிகாரத்தில் அப்போது 1 யோவான் 2 யோவான் 3 யோவானுக்கு இல்லையா, 3 யோவான் 1ஆம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது அழகாக இருக்கும். படிக்கிறேன் பாருங்க. பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாய்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். பாட்டு கூட இருக்குல்ல, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வதை போல் எல்லாவற்றையும் வாய்ந்து சுகமாயிரு. வாழ்க்கை என்றது போராட்டம் தான், நல்ல ஒரு போராட்டத்தை அப்படின்னு சொல்லி பாட்டை அது பர்க்மன் ஐயா அருமையாக பாடியிருப்பார். வாழ்க்கை என்றது ஒரு போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் ஜாக்கிரதை உள்ளவராக கடந்து பயணிக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய அவசரம், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள் எங்கே செலவழிக்கிறோன்றா பருவ காலத்தின் மேலே செலவழிக்கிறோம். அந்த செலவினுடைய சம்பளம் தான் மரணமாக மாறுது, மாயமாக மாறுது, சிந்தனையாக மாறுது, பல பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு எழுந்துக்க முடியாத மாறுது. அப்போது தேவனிடத்தில் நம்ம உலகத்தில் மாட்டி சிக்கிக்கொள்ளாதபடி தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக மாறத்தக்க நம்ம மாறிக்கொண்டு இன்னைக்கு இருக்கிறன்றான்னு சொன்னால், ஒருவேளை நம்ம மாறி இருந்தாலும் நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்க சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பேர பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மளால் இயன்றபடி தேவனுக்கு இதை தெரிவித்து என்று சொன்னால், கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொன்னது பணத்தின் பொருளை நினைச்சு கொண்டிருப்பீங்க இல்லையா. லூக்கா புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் படிக்கும் போது, கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும். கேளுங்கன்றது உலகத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை கொடுத்து தேவனிடத்தில் நம்ம கேட்பனா, ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கொண்டு இவங்களை விடியுவேன் என்று கேட்டால் அவர் விடுவிப்பார். என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்பார் இல்லையா. மத்திய 21ஆம் 22ஆம் வசனம் படிக்கப்படும். அப்போ கேட்கணும் இல்லையா, கடவுளிடத்தில் கேட்டால் தானே. கேட்கறதே கிடையாது. கடவுளத்தை எதை கேட்குறோம் எதை கேட்க மாட்டோம்னு தெரியல.
உலக சிற்றின்பத்தை ஆசை நம்மளுக்கு என்ன தூண்டுதல் உண்டாகும் போது கடந்து பயணித்து கொண்டே இருக்கிறோம். அநேக இப்போ கல்வி நிலையத்தில் மாட்டி அகப்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் கல்வியை சிறப்பாக எடுத்துக்கொள்கிறார்களா என்று கேட்டால் தெரியாது. செல்போனை தான் சிறப்பாக எடுத்துக்கொள்ளலாம். செல்ல வர பார்த்தா அந்த ரகமான காரியத்தை கூட சீக்கிரம் அதை தமிழ்நாடு அரசோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ தெரியாது எடுத்து அதை முயற்சி எடுத்து இந்த செல்போனில் வேறுபட்டு வாலிப பிள்ளைகளுக்கும் வாலிப சகோதரிக்கும் நிறைய திருமண ஆனவர் கூட அந்த செல்போன் மூலியமாக தவறுகளில் விழக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குற காரியங்கள் உண்டு. அதெல்லாம் சீக்கிரத்தில் வேரோடு எடுத்து போடுவார் என்று விசுவாசிக்கிறேன். அதுதான் தேவனிடத்தில் கேளுங்கள் அப்போது உங்களுக்கு செய்வார். கேளுங்கள் அப்போது உங்களுக்கு செய்வார். விசுவாசத்தோடு நம்ம கேட்கணும். இல்லை கேட்டோம்னா கர்த்தர் அதை செய்து முடிப்பார். அவங்க யார் இதுக்கு உள்பட்டவ யாரோ அதை என்ன பண்ணுவார்? தமிழ்நாடு அரசு நிமித்தமாக உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது தமிழ்நாடு அரசுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், முதன்மையாக்காக ஜெபிக்கிறோம், போலீஸ் அதிகாரிக்காக ஜெபிக்கிறோம், கலெக்டருக்கு ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோன்னா அவங்களாம் சிறந்தவராக இருந்தது மட்டுமல்ல தேசத்தை பராமரிப்பவர்களாக இருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் உதவியும் கொடுக்கப்படும் போது அவங்க சுகத்தோடும் வெள்ளத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுறது. முதன்மை அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அவங்க மூலியமாக அந்த காரியத்தை செய்யப்படுமோ அதுலேருந்து விடுதலையாக்கப்படுமோ அதை நீக்கி போடுமோ தேசத்தை விட்டு நீக்கி போடுமோ அநேக பிள்ளைகள் மாற்றம் அடைய ஒரு உதவியாக மாறும். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, எத்தனையோ காரியத்தை நம்ம பார்ப்போம். வெளிப்பாடு புத்தகத்தில் பார்க்கும்போது 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நிறைய விஷயங்கள் படிக்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில வசனம் படிக்கும் போது சந்தோஷமாக மாறிடும். எப்படி சந்தோஷம் வருதுன்னா படிக்கிறோம் பாருங்கள். அந்த வெளிப்பாடு புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்கள் கண்ணீரை யாவைகளும் தேவன் துடைப்பார். ரொம்ப அழகாக சொன்னார் பாருங்க. இத்தனை பேரும் கண்ணீரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துடைப்பாராம். இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை, ஆறுதல் இல்லை, அதாவது அலர்வு இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவை எல்லாம் உயர்ந்து போகும் என்று விளக்குகின்றார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கின்ற இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். நீ விசுவாசித்தால், நீ நம்பினால், பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளை தீமையை விட்டு விலகுங்க. ஏன்னா நன்மை செய்கிறவங்களுக்கு தான் தேவன் முன்வைத்திருக்கிறார். தீமை செய்கிறவங்களுக்கு தெரியாதான். தீமை செய்கின்றவனுக்கு தேவன் என்ன பண்ண மாட்டாரான்? அவருக்கு தெரியாது என்றார். நன்மை செய்கிறவன் யாரும் தேவனால் உண்டாக்கப்பட்டவங்களாம். நீ நன்மை செய்ய போகிறியா? இனி நன்மை செய்ய போறேன் என்று அறிக்கை செய்து விட்டு இனி வர காலத்து தேசத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், தேசத்துக்கு ஏதாவது ஒன்று செய்ய போகிறேன், என் குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன், என் அண்ணனுக்காக ஜெபிக்க போகிறேன், எங்கள் தம்பிக்காக ஜெபிக்க போகிறேன், உலகத்தில் அந்த காலத்தில் மாட்டிக்கொண்ட வாலிபர்களுக்காக வாலிப சகோதரிக்காக ஜெபிக்க போகிறேன், இனிமே அனுதினம் என்னுடைய வேண்டுதல் அதுவாக இருக்கும் என்று சொல்லி நீ ஜெபித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் விருத்தணிந்து கர்த்தர் வைத்துவார். ஏன்னா நேற்று கூட ஒரு செய்தி கொடுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லி தேவனுக்காக தசமாதம் கொடுத்தவன் ஒரு நாளும் கெட்டு போனது கிடையாது. ஒரு படகு ஓட்டி படகு கொடுத்தான், வரும்போது வறுமையாக வந்தான், போய் மறுபடியும் அந்த வலையை போடும்போது அலைக்கி குலுக்கி சந்தோஷம் அடையத்தக்கக்கூடிய மீன்கள் கிடைத்தது. உன் வாழ்க்கையில் அலைக்கி குலுக்கி சந்தோஷம் கிடைக்கணுமா? கர்த்தரிடத்தில் முழு ஆவியும் ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாரு. உன் குடும்பத்துக்கு நீ முழங்கால் போட்டு ஜெபித்துப்பார். கண்களை மூடி ஒரே வினாடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தேசம் காக்கப்படணும், தேசம் பாதுகாக்கப்படும், தேசம் சமாதானம் கிடைக்கும், அதை நிமித்தமாக எங்களை நீ காத்து கொள்ளும்படியாக என்று ஜெபித்துப்பார். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருகவே செய்வார். கர்த்தரின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.